வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். எப்படி நீங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்னா, நம்ம ஆடியன்ஸுக்காக நம்மளோட சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக் எங்க இருக்குங்கிறத மட்டும் நீங்க சொல்ல முடியுமா? கட்டாயமா. இப்போ நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா வேளச்சேரி பக்கத்துல பள்ளிக்கரணை பஞ்சாயத்தோட பக்கத்துல SS மகால், அதுல இருந்து 3வது பில்டிங் பள்ளிக்கரணையிலே இருக்கு நம்ம கிளினிக். கூகுள் லொகேஷன்ல கூட சென்னை ஹாஸ்பிட்டல் கூட கிடைக்கும். 2வது கிளினிக் பாத்தீங்கன்னா திருச்சி தில்லைநகர் 11th கிராஸ் ஸ்ட்ரீட் அங்க இருக்கு. நீங்க அதுவும் கூகுள்ல போட்டீங்கன்னா சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போனா நம்ம இப்போ ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவை, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். அந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதாவது நீங்க ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாரும் பண்ணிக்கலாமா, இல்ல எல்லாரும் பண்ணிக்க முடியுமான்ற விஷயம் என்னன்னா, இப்போ வழுக்குன்றது இந்த பகுதியில் வரக்கூடிய விஷயங்களா பாக்குறோம்ல. அப்ப இதுக்கு இந்த டோனர் இந்த பகுதி, அதாவது இங்க முடி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல முடி வைக்கிறத ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். அப்ப பால்ட் ஹெட் யாருக்காவது வழுக்க இருந்தா ஹேர் டிரான்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் டேண்ட்ரஃப் இருக்கு, ஹேர் லாஸ் இருக்கு, ஹேர் தின்னிங் எதுனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் போதுமானது. அது ரெண்டு எல்லாருமே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கூடிய விஷயங்கள் கிடையாது. யாருக்கு தேவையோ என்ன விஷயமோ அதை தான் தெரிஞ்சுக்கணும். நீங்களே சொல்லிருக்கீங்க நம்ம கன்சல்டன்சி ஃப்ரீ அப்படின்னு கன்சல்ட் பண்றது. அதாவது பிளட் டெஸ்ட்ன்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல நியூட்ரிஷன் குறைபாடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சா எடுத்துக்கலாம். லேப் இருக்கு, லேபுக்கு நீங்க பண்ணதுக்கு நம்ம எதுவும் இதுல லேப்ல நீங்க காசை கொடுத்துட்டு அங்க நாங்க டாக்டர் எழுதி தர டெஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை இது கிளியரா சொல்லிடுவாங்க. தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனா டிரான்ஸ்பிளான்டேஷன் கம்பல்சரி பிளட் டெஸ்ட் எடுத்தாகணும். ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேக்சிமம் ஜென்ஸுக்கு தேவைப்படாது, லேடிஸ்க்கு மட்டும் தேவைப்படலாம். கரெக்டாக நம்ம இவருக்கு டேண்ட்ரஃப் இருக்கா இந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கலாம். இதுல கன்சல்டேஷன் ஃப்ரீ தான். இதை செக் பண்ணி கன்சல்டேஷன் வரும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு கிளியரா தெரியுங்க. பாருங்க, இதுல பாக்குங்க, இதுல கேப் தெரியுதுங்களா? இங்க அதுல தெரியுது பாருங்க, கேப் தெரியுதுங்களா? ஒரு முடிக்கு இன்னொரு முடி கேப் தெரியுது இல்ல? அப்ப பாருங்க இங்க விக்கிறேன், இப்ப பாருங்க அதுல கேப் தெரியாது, தெரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நிறைய முடி இருக்குன்னு அர்த்தம். ஃபாலிகல்ஸ் எக்ஸ்ட்ராவா நிறைய இருக்கு, இந்த இடத்துல கம்மியா இருக்கு. ரைட்டுங்களா? அப்ப நம்ம இப்படிதான் செக் பண்றோம். என்ன மாதிரியான இடத்துல எவ்வளவு ஃபாலிகல்ஸ் இருக்குது, அது கவுண்டிங் என்ன மாதிரி இருக்குன்னு, டேண்ட்ரஃப் இருக்கா, மற்ற விஷயங்களும் நம்ம இப்படிதான் செக் பண்ணிக்கிறோம். ஒரு இடத்த வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கிளியராக என்ன மாதிரி இருக்கு, என்ன விஷயம்லாம். இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் முதல் விஷயம். அப்புறம் டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்றதுக்குன்னே சில இந்த லைட் இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது தேவைன்னா டாக்டர் கன்சல்டிங் கேட்டு நீங்க அதை இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்ஸ். இது சின்ன சின்ன அதாவது டேண்ட்ரஃப் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பண்றதுனால. அது இல்லாம இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் டாக்டர் கன்சல்டிங் பார்த்துட்டு தேவைன்னா பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப்லாம் சீக்கிரம் கிளியர் ஆயிடும். அப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு சரியாயிடும் உங்களுக்கு. இதை நீ வீடியோ போனா கூட சும்மா அந்த கிளிப்பா போட்டுருங்க. இதனால டேண்ட்ரஃப் கிளியர் ஆயிடும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி பண்றோம்னு கேட்டிருந்தோம். சோ அது நீங்க லைவாவே காட்றேன்னு கூப்பிட்டு வந்தீங்க. ஆமா, ரைட். இதுல என்ன நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? ஓகே, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது நீங்க ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா, இப்ப இந்த டோனர் பின்பகுதி சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து எடுக்கக்கூடியது, பின்பகுதியில் எடுத்து இம்ப்ளான்டேஷன் பாருங்க, இல்லாத பகுதி இருக்கிற பகுதியில இருந்து ஃபாலிகல்ஸ் எடுத்து கிராஃப்ட் எடுத்து இல்லாத பகுதிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இதோட மெத்தட் பேர் பாத்தீங்கன்னா FUE, ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். அதாவது பின்னந்தல்ல இருந்து முன்னந்தள்ளிக்கு ஒரு முடிய மாத்துறது இதோட அர்த்தம். சோ அதே நேரங்கள்ல இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது ஃபாலிகல்ஸ் அதிகமா எடுக்கிறோம். நாங்க யூஸ் பண்ற மைக்ரோ பஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் டச் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இந்த கிராஃப்ட் காட்டுறேன் உங்களுக்கு, நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது காட்டுறேன். கிட்ட வாங்க, அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி பாருங்க. நீங்க முடியணும்னு நினைச்சிருப்பீங்க பாருங்க, இதுல தெரியுதுங்களா உங்களுக்கு மைனூட்டா? சோ இதுதான் கிராஃப்ட்னு சொல்றோம். இது உள்ள இருக்கிறத ஃபாலிகல்ஸ் சொல்றோம். பாத்தீங்களா? இப்போ முடிய புடிங்க வைக்க முடியாது, அந்த ரூட்டை தான் எடுக்கிறோம் நாங்க ஸ்கின்ல இருந்து. அதே நேரங்கள்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு தன்னாலே, ஐயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படியான்னு. இது ஒரு சாதாரண விஷயம். என்னன்னா, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா
பெருசா வலியோ இதுவோ எதுவுமே இருக்காது இதுல. நீங்க லோக்கல் அனஸ்தீசியா தான் கொடுப்போம், அது ஒரு 5 ஹவருக்கு மேல வேலையும் செய்யாது. நீங்க இதுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது இதுல. இது ஒரு சாதாரண விஷயம் தான் அது. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் ஹேர் லைன் சொல்றோம்ல, ஹேர் லைன் கரெக்ஷன். அதாவது இவருக்கு வந்து முடி இருக்கு இந்த பகுதியில் இருக்கு, இந்த பகுதியில ஹேர் லைன் இல்ல, அதனால இந்த ஹேர் லைன் பண்றோம். பின்னால இந்த க்ரௌன் ஏரியாலாம் பண்றோம். இந்த க்ரௌன் ஏரியா பார்க்கலாம் அப்படி பின்னால இந்த க்ரௌன் ஏரியாலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல பெரிய வேலை இருக்கு. பெவர் பெயின் இருக்கா? இப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு மேல ஒரு யோசனை, பண்ணிட்ட அப்புறம் ஒரு யோசனைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹேர் டிரான்ஸ் பண்றதுக்கண்டா ஒரு பயத்துக்கு சொல்றேன், இது பண்ணும்போது அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ஒரு எண்ணம்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரல, அதெல்லாம் விட்டுருங்க, இன்னும் முடியல. ஆனா இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரை பார்த்துட்டு வந்தீங்க? யாராவது ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தீங்களா, இல்ல நீங்களே வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? டைரக்டா வந்தீங்க. என்ன நினைக்கிறீங்க இதுல பெரிய விஷயம்? பெயின் வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலா ஸ்கின்ல பண்றதா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப இவரை நீங்க பார்க்கலாம், இந்த டென்சிட்டி சொல்லக்கூடியதை பாருங்க, எவ்வளவு ஒரு சின்ன ஒரு கேப் தெரியுது அதுல, இல்ல தானே? சுத்தமா. அப்ப இததான் டென்சிட்டி சொல்றோம், ஹை டென்சிட்டி. இது வந்து ஹை டென்சிட்டி சொல்றோம். ரொம்ப நுணுக்கமா இருக்கிற கேப்ல கூட பண்ணிருப்போம் ஃபாலிகல்ஸ. இதனால உங்களுக்கு அடர்த்தியா வளரும் முடி. 10 நாள்ல இந்த இடத்துல முடி வளர்ந்துரும். இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமா, இன்னும் 8 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல முடியே வளர்ந்துரும் உங்களுக்கு. அதாவது சொட்டையா இருந்தாலும் சரி, வழுக்கா இருந்தாலும் சரி, 10 நாள்ல சொட்டை தள்ள பழைய முடி பார்க்கலாம், கேரண்டி 100%. அதே நேரத்துல இது பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒருத்தருக்கு வந்து சக்சஸ் ஆயிடும், இன்னொருத்தருக்கு ஃபெயிலியர் ஆயிடும் சொல்றதுலாம் கிடையாது. 100 எல்லாருக்குமே முடி வளரும். ஏன்னா நாங்க ரூட்டை டச் பண்ணி எடுக்கும் போதே கிளியரா தான் எடுப்போம், வைக்கும் போதும் கிளியரா தான் வைப்போம். அதனால வந்து வளருமான்ற கேள்விகளுக்கு இடம் கிடையாது, முதல் விஷயம். அதே நல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வந்துட்டீங்கன்னா நிறைய அது பொருளாதாரம் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆகலாம், அப்படிலாம் நினைக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 இருந்து அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சுக்கலாம் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன். பெரிய வலி மற்றபடி ஒன்றும் இருக்காது இதுல. ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம்னு சொல்றீங்க. சோ ஒரு மாதிரி நம்ம தலை சீவுற மாதிரியோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எப்பனா நம்ம, அதாவது 10 நாள்ல மொட்டை செடி மாதிரி முடி வளர்ந்துரும் 10 நாள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது ஷெட்டிங் பீரியட் சொல்றோம், 3 to 4 மந்த் வந்து முடி கொட்டி கொட்டி வளரும். சரிங்க, 5 to 6 மந்த் தலையை வரலாம். 5 இருந்து 6 மாசம் தலையே வாரில்ல நீங்க. அது வரைக்கும் முடி வந்து ஒரு நான் சிங்கா வளரும், ஒரு நான் சிங்கா வளரும் கொட்டி. ஆனா 10 நாள்ல எக்ஸ்ட்ரா பண்ண மாதிரி முடி மொட்டை அடிச்ச மாதிரி வளர்ந்துரும் ஃபுல்லாவே. சோ அதனால யாரும் பயப்படுத்த, நீங்க ஒரு மொட்டை அடிச்சீங்கன்னா முடி வளர்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதுவே 6 மாசம் நீங்க தலையை வாரிக்கலாம். இந்த விக் வைக்கிறது மத்த விஷயத்துக்குலாம் யாரும் தயவு செய்து போவாதீங்க. அதாவது அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போடுற மாதிரிதான் விக் வைக்கிறது, ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு ஆம்பளை நீங்க என்னதான் பொம்பளை வேஷம் போட்டாலும் அது காட்டி கொடுத்துருன்ற மாதிரி, அது ஒரிஜினாலிட்டி இல்ல. ஒரு ஆண் தான், பெண். அப்ப வந்து இது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ஒரிஜினல். அதாவது முடியை வெட்டிக்கலாம், ஷாம்பு பண்ணிக்கலாம், குளிக்கலாம், எங்க வேணா சுத்தலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒரிஜினல் முடி உங்களுக்கு. ஆனா விக்ன்றது ஆர்டிபிஷியல் ஹேர். அதாவது நம்மளே நம்ம ஏமாத்தின்னு சொசைட்டி ஏமாத்துறோம். அதுல சைடு எஃபெக்ட்ஸ் 100%, ஸ்கின் அலர்ஜி வரலாம், அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுல, ரைட்டுங்களா? அதனால விக் வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலத்துக்கு தப்பானது. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது, அன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே அதை பண்றது இல்ல. பண்ண போனா நான் சொல்றேன் அது தப்பான விஷயம். ஒரு வந்து இப்ப ஆக்டர் எல்லாம் வைக்கிறாங்களா அப்படி கேட்டீங்கன்னா, ஆக்டர் வந்து அந்த தற்காலிக அவங்க வந்து வெளியே போய் சுத்த போறது இல்ல, வேலை செய்ய போறது கிடையாது, ரைட்டுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க வந்து படத்துக்கு வைக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா நேச்சுரலா நம்ம வச்சு ரோட்ல போக முடியாது, எப்படி வச்சாலும் உங்களுக்கு கிளியராவே தெரிஞ்சிடும். அதனால நீங்க இந்த பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா 10 நாள் தான், 2 நாள் கிளினிக்ல ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம், மொட்டை அடிச்ச மாதிரி முடியே வளர்ந்துரும். அதனால வந்து நம்ம ஒரு நேச்சுரல் முடி மாதிரி, இப்ப டாண்ட்ரஃப் நேச்சுரல் முடி மாதிரி இல்ல, நேச்சுரல் முடியே தான். நேச்சுரல் முடியே தான். ஆமா, அதே மாதிரி டாண்ட்ரஃப் வரதா இருக்கட்டும், எல்லாமே முடி வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரிஜினல். அதாவது இப்ப என்னன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது என்ன அர்த்தம்னா, ஒரு பகுதியில் இந்த பகுதியில் தலைக்கு பின்னாலும் முடி இருக்குல்ல, இந்த பகுதியில் இருக்க முடியை எடுத்து இந்த பகுதிக்கு மாத்திக்கிறோம். உங்க ஒரிஜினல் முடியவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். அதனால வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, உங்க ஒரிஜினல் முடி யாரோடதும் கிடையாது. அதே நேரத்தில் இது வந்து உயிருள்ள ஃபாலிகல்ஸ் தான் எடுத்து வைக்கிறோம். அதனால வந்து இது 100% வளரும். வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், அப்புறம் வந்து இது திரும்ப கொட்டிடுமான்ற பயம்லாம் தேவையில்லை. அப்புறம் லைஃப் டைம் முழுக்க அதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக் பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் முழுக்க எந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 3 நாள் மட்டும் பெயின் கில்லர், ஆன்டிசெப்டிக் மாத்திரை மட்டும் தருவோம். மற்றபடி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அது மட்டும் 3 நாளைக்கு போட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. அதுக்கு இந்த PRP GFC மட்டும் சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே ஏர் லாஸ் கண்டிஷன்ல இருக்கும், அது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட், அது வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் எடுத்தா போதும். ஒரு ½ hour ட்ரீட்மெண்ட் தான் அதெல்லாம் உங்களுக்கு.
வேற வந்து இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்கானா, இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி? இல்லங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு மேல நல்லா குடிப்பேன் சார், நைட்ல தூங்க மாட்டேன் சார், அதெல்லாம் வேண்டாம். நீங்க அதெல்லாம் இயற்கையாவே அதை குறைச்சிங்க. மத்தபடி நீங்க வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை எதுவும் எப்படி வாழ்ந்தீங்க அப்படியே வாழலாம். எந்த லைஃப் சேஞ்சும் பண்ண வேண்டியது இருக்காது. இருக்குது ஏன்னா அந்த குளோரின் வாட்டருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஏங்க நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போ வந்து சால்ட் வாட்டர், எனக்கு எங்க ஊர்ல வந்து சால்ட் வாட்டர் இருக்குதுங்க, அது பர்சன்டேஜ் சொல்றாங்கல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த ஊர்ல சால்ட் வாட்டர் இருக்குது பேச்சு, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சொட்டை ஆயிட்டாதான் தண்ணி ப்ராப்ளம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு விஷம் கொடுக்குறோம்னா எல்லாரும் செத்தாதான் அந்த விஷம். பர்டிகுலர் 100 பேர் கொடுத்து ஒருத்தன் செத்தானா அது சரி கிடையாது. அதனால முதல்ல இது என்ன டாக்டர் வந்து செக் பண்ணிங்க, உங்க நல்ல தூக்கம் மற்ற விஷயங்கள் சரியா இருக்கான்னு பாத்துங்க. பட் ஒரு சால்ட் வாட்டர் எல்லாம் முடிக்கூடாது. காரணம் கேட்டு இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஏன்னா சால்ட் வாட்டர்ல ஸ்கின்ல மட்டும் தான் இருக்கும், மேல முடி வந்து பிளட் உள்ள இருந்து வளருது. அதனால வந்து அது உள்ள போய் கலக்காது. சரி, நீங்க வந்து ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேண்டியது இல்ல. நீங்களா ஒரு முடியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பார்பர் ஷாப்ல போயிட்டு அதாவது ரிவர்ஸ் அடிக்கிறது, அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் செய்யும் போது அந்த பால்னஸ் வந்துருது, ரைட்டுங்களா? அப்புறம் ஏதோ ஒரு ஏர் ஆயில் வாங்கி தேய்க்கிறது, மசாஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயம் செய்து விட்டுட்டு ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர் வந்து பாத்துட்டீங்கன்னா 3 to 6 months என்ன மாதிரி ஏர் லாஸோ டாண்ட்ரஃப் எது இருந்தாலும் சரியா போயிடும். பால் டெட்டா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் 100% ரிசல்ட் 100% கிடைக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டியதுல. அதே நேரம் நம்ம சென்னை ஸ்டுடியோ கிளினிக்ல எப்பவுமே கன்சல்டிங் ஃப்ரீயா தான் தருவாங்க. பயப்பட வேண்டிய எந்த காசும் நீங்க தர வேண்டியது இருக்காது. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்குது உங்களோட, அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கீங்க, எப்ப பண்ணீங்க? பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்கு. 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்துல எதுவும் மெடிசன்ஸ் மற்ற விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, எதுவுமே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி, முதல் விஷயம் நீங்களே சொல்லுங்க, எங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப, எந்த நாள்ல டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்க என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தது நான் யூடியூப்ல தான் பார்த்தீங்க. சரி, அப்புறமா சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுல ஃபர்ஸ்ட்லேயே யூடியூப்ல பார்க்கும்போதே கிளியரா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடுச்சு. சரி, அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் இங்கே சென்னையில் பல்லவரத்தில் ஃப்ரெண்ட் இருக்கிறான். சரி, அப்போ அவனுமே இங்கே பண்ணியிருந்தான். அப்போ அவன் பண்ணி ஒரு 3 months ஆகிருந்தது. அப்புறம் உடனே நானுமே நீங்களும் வந்துட்டீங்க. அப்புறம் நான் பண்ண அப்புறமாவே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர்கிட்ட பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் பண்ணிருக்காங்க. மொத்தம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்போ மற்றவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு இப்போ மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போகும்போது என்ன பேசுவாங்கன்னா, அதாவது நாங்கள் நல்லா பண்ணுவோம், இந்த பெஸ்ட்டாக பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், காசை கம்மியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற விஷயம். நீங்கள் வந்து நான் வந்து இப்போ நானே மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் வச்சுருக்கேன், நான் பண்ணுறேன், நான் காசு வாங்கிட்டு பண்ணுறேன் முதல் விஷயம். ஸோ காசு வாங்கும்போது குவாலிட்டியாக தான் பண்ணியாகணும், ரைட்டாக? காசு வாங்கும்போது கம்மியாக குவாலிட்டி அதிக குவாலிட்டின்ற விஷயங்களும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குவாலிட்டி கொடுக்கணும், அதான் என்னோட விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச திருப்தி அவங்களுக்கு கிடைச்சதா? கண்டிப்பாக எல்லாருமே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ பாருங்கள் பையா, பிரதர் கிட்ட வாங்க, இப்போ பார்க்கலாம் இவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாரா இல்லையான்றதை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ மேலே பார்க்கலாம், இப்படி மேலே பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இப்படி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி திருப்தி கிடைச்சது? இப்போ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஃபீல் இருந்திருக்கும். என்ன மாதிரி ஃபீல் இருந்திருக்கும்? ஒருவேளை நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு முறையில் போகிறோம், இல்லை நம்ம ஒரு பொண்ணுகிட்டே பேசுகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணுகிட்டே பேசுகிறோம், நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எனக்காக இருந்தாலும் சரி, நானும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஹேர் இல்லைன்னா என்ன மாதிரி ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஃபீலாக இருக்குது. அது சும்மா சொல்லுறதோட நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் பேச முடியும். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு போய் தைரியம் அளிக்கலாம், நான் வந்து யாரும் குறைஞ்சிடுன்ற ஒரு இல்லை. அன்னைக்கு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபீல் இருக்கும். என்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மை நம்மகிட்ட? தாழ்வு மனப்பான்மை எப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, வந்ததும் என்ன மச்சாங்க நிறைய முடி இருந்துச்சு அப்படி கேட்கறது என்ன கேட்பாங்கல்ல, முடி கொட்டி போயிடுச்சு அதுக்குள்ள ஆடினாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி யூடியூப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சரி சாப்டர் முடிஞ்சடா, இனி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து இதோட முடிஞ்சிட்ட மாதிரியும், நம்ம வந்து இன்னும் அந்த சின்ன வயசை விட்டு நம்ம வெளியே வந்துட்ட மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இனிமேட்டுக்கு வந்து அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாத மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கும். ஆனா அந்த ஒரு பயம் இருக்கு நமக்கு எல்லாரும். கண்டிப்பா வந்து பயம் இருக்கு. எனக்கு அதே மாதிரி பால்டு ஃபுல்லா பால்டு எனக்கு தெரியும். இப்ப நீங்க இப்ப பார்த்த அப்புறம் உங்க நண்பர்லாம் இந்த மாதிரி எப்பயாவது உங்களை கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும்? இப்போ நீங்க ஒரு பொண்ணோட பேசுறதாவோ இதெல்லாம் இருந்தா கூட எந்த ஒரு நம்ம ஒரு காலேஜ்ல இருந்த அந்த ஒரு ஃபீல்ட் அப்படியே தான் இருக்குது, அதுல எந்த சேஞ்சஸ் இல்ல. இந்த ஹேர் லைன் மற்ற விஷயம் ஒரிஜினாலிட்டி பத்தி நினைக்கிறீங்க? இப்ப நீங்க அப்படியே பார்க்கலாம்ல, இந்த ஹேர் லைன் பாருங்க, இந்த கட்டு வரைக்கும் இங்க பாருங்க, எல்லாமே வந்து கிளியர். இங்க பாருங்க, இது வரைக்கும் கிளியரா இருக்குது. நீங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டா வந்து குறைகளை தேடுனா எப்படின்னா தேடிக்கலாம். ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் கேட்டலாம், நான் கொஞ்சம் 5.11 நினைக்கிறேன், சம்திங் 11.
நீங்க ஒரு 5'10" இல்ல 9 தான் இருப்பீங்க. அதிகபட்சம் அவ்வளவுதான் இருப்பீங்க. நீங்க 10 9 மேல இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 9 இருப்பீங்கன்னா 11 இருக்கேன். அப்ப நம்ம ஹைட் நம்மள குறைகளை தேட சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் ஹைட்டா இருக்குன்னு சொல்லலாம், ஒருத்தர் குள்ளமா இருக்குன்னு சொல்லலாம், ஒருத்தர் கருப்பா இருக்குன்னு சொல்லலாம், இல்ல ஒருத்தர் கொஞ்சம் என்னோட வெள்ளையா இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படின்னா பேஸ் ஆஃப் சொசைட்டி. அது போல எல்லா துறையிலும் குறைகள் இருக்கும். குறைகள்ன்றது காமன் ஆக்டிவிட்டிஸ். ஆக்சுவலி நம்ம வந்து 100% 100 அது 100% சொல்றாங்க. 100%க்கு மீது எதுவுமே கிடையாது. உலகத்துல நீங்க எந்த துறை எடுத்தாலும் 100% சொல்றாங்கல்ல, அது வந்து உலகத்துல யாருக்கும் கிடையாது. ஒரு மனுஷன் 100% நல்லவனா இருப்பானா? கிடையாது. ஒரு தொழில ஒரு சர்ஜரியோ இல்ல மற்ற மருத்துவத்துறையிலையோ இல்ல பொதுத்துறையிலையோ எதுல 100% எது கிடையாது. சில குறைகள் இருக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, நான் வந்து நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருந்திருப்பீங்க. வந்துட்டு அப்புறம் ஏதாவது ஒரு குறை சொல்ல, ஏங்க எனக்கு இப்படிதான் வந்திருக்கும், அப்படிதான் நல்லா இருக்கும், என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இதுல பண்ண அப்புறம் ஏதாவது ஒரு குறைகள் சொல்லணும்னா? எனக்கு ஆக்சுவலி குறையா இல்ல. எனக்கு வந்து இப்போ ரொம்ப கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு, சந்தோஷமா ஆயிடுச்சு. 100% ரிசல்ட் ஓகே. இல்ல இப்ப நீங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூப்பிட்டு போட்டேன், நிறைய யூடியூபர்ஸ்ல கூப்பிட்டு போடுவாங்கல்ல, இது நீங்களே சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க, அந்த கேமரா பார்த்து சொல்லலாம். ஆக்சுவலி இது அண்ணனோட கூப்பிடல. எனக்கு ஒரு தாட் என்ன அப்படின்னா, நான் வந்து இங்க பண்ண முன்னாடி எனக்கு ஃபீலிங் என்னன்னா, ஆக்சுவலி நம்மள போல கொஞ்சம் பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயப்பட வேண்டாம். இப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது HIV மாதிரி கிடையாது. நான் சொல்றேன்னா இது ஒரு வியாதி கிடையாது. முதல் விஷயம், இது ஒரு வியாதியே கிடையாது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய சாதாரண விஷயம். இதுக்கு என்ன காரணம்? பாடி டெம்பரேச்சரும் நிறைய தூங்காத இருக்கிறதும், ஒரு ப்ரெஷர், அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஓடுறவங்களுக்கோ இல்ல புதுசா நிறைய படிக்கிறவங்களுக்கோ நைட்டு தூங்காத இருக்கவங்களுக்கோ இது வர வழக்கமா இருக்கலாம். ஆனா இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம சொசைட்டி என்ன சொல்லும், ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது தப்பா யோசிக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிரான்ஸ் பண்றது பயப்படலாமா? இப்ப நிறைய பேர் வந்து கேன்சர் வந்துடும், இதுல பெரிய வலி இருக்கும், இங்க அது வந்துடும் இது வந்து நினைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு ரிசல்ட்டையும் பார்த்துட்டீங்க, இப்போ நீங்க அது சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி விஷயங்கள் இதுல இருக்குன்னு. ஆக்சுவலி இது பண்ண முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பண்ணியாச்சுன்னா உனக்கு வந்து கேன்சர் வந்துடும் ஒருத்தன் சொல்றான். அப்புறமா என்ன அப்படின்னா, வேற உடல் ரீதியா வந்து செக்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பிரச்சனை வரலாம், உனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து தலையில அரி போற அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. பட் நான் அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா அந்த ரிலேட்டடான தெரிஞ்ச ஆட்கள் இல்ல அவங்க சொன்னதெல்லாம் இருந்துதான் கேட்கல. ஒண்ணுமே இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க அவங்க சொல்றலாம் விட்டுருங்க. இப்ப நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி நீங்க வந்திருப்பீங்க, பேசிட்டு வந்திருப்பீங்க, என்ன பண்ணாங்க முதல் விஷயமா, அது எப்படி முடிச்சாங்க, என்ன மாதிரி பெயின் இருந்து எத்தனை நாள் இருந்தது, அந்த மாதிரி நீங்களே சொல்லுங்க. நான் வந்து இப்படி சொல்றதை விட நீங்க சொல்லலாம் பண்ணிக்கிறவங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் இங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்த உடனே அடுத்தது ஒரு 2 டே இங்க ஸ்டே பண்ணேன், இங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணிருந்தீங்க. அது விஷயம் இல்லை. இப்போ நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துறீங்க, ரிப்போர்ட் வந்தா ரிப்போர்ட்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் டே 1 டே வந்து ஒரு லேயர் பண்ணிருப்போம், செகண்ட் டே இன்னொரு லேயர் பண்ணிருப்போம். ரைட்டா?